உங்க வீக்கெண்ட் ட்ரிங்க்ஸ் உங்க கேள்வி சக்தியை பாதிக்குமா? உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு வாரம் முழுக்க வேலை பண்ணி வீக்கெண்ட்ல கொஞ்சம் ட்ரிங்க் எடுத்து ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா உங்க கவனத்துக்கு, அந்த ட்ரிங்க் உங்க லிவர், ஹார்ட் மட்டும் இல்லாமல் உங்க கேள்வி சக்தியையும் ஹியரிங் பாதிக்கலாம். ஆம், மதுபானம் உங்க கேள்வி திறனை குறைக்கக்கூடும். ஹாய், இன்னைக்கு நம்ம பார்ப்போம், மது குடிப்பது உண்மையிலேயே கேள்வி சக்தியை பாதிக்குமா? சில சமயங்களில் கொஞ்சம் ட்ரிங்க் எடுத்தால் பெரிய பிரச்சனை இல்லை என்று தோன்றலாம். ஆனா ஆராய்ச்சிகள் சொல்லுது, அதிகமாக அல்லது அடிக்கடி மதுபானம் குடிப்பதனால உங்க செவிகள் மூலமாக மூளைக்கு செல்லும் சத்தத்தை புரிந்து கொள்ளும் திறனை பாதிக்கக்கூடும். இதுதான் எப்படி நடக்குது பாருங்க. மது குடிப்பது சென்ட்ரல் ஆடிட்டரி கார்டெக்ஸ் என்று சொல்லப்படும் மூளையின் பகுதியை பாதிக்கிறது. மூளையின் அந்த பகுதி தான் நம்ம கேட்கும் சத்தங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. அந்த பகுதி மந்தமா ஆகும்போது அல்லது சேதமடைந்தால் உங்களுக்கு சத்தங்களை கேட்க சிரமம் வரலாம். மக்கள் பேசுறது தெளிவா கேட்காது, மெல்ல பேசுற மாதிரி தோன்றலாம். சத்தம் அதிகமா இருக்கும் இடங்களில் பேச்சை கவனிக்க முடியாமல் போகலாம். மேலும் மதுபானம் உடலை டீஹைட்ரேட் பண்ணும், அதாவது உடலிலுள்ள நீரை குறைக்கும். அதனால் செவியின் உள்ளே உள்ள சிறிய ஹேர் செல்ஸ் சத்தத்தை உணர உதவுவது. அவை சேதமடைந்தால் மீண்டும் வளராது. அதனால நீண்ட காலம் அதிகமாக மது குடிப்பது ஒருவகையில் கேள்வி இழப்பிற்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்ல, டெனைட்டிஸ் என்று சொல்லப்படும் செவியில் ஒலி, ரிங்கிங் சவுண்ட் கேட்கும் பிரச்சனைக்கும் காரணம் ஆகலாம். பார்ட்டி முடிச்ச பிறகு உங்க கேள்வி திடீர்னு மங்கலாக இருந்ததா? அது உங்க உடல் கொடுக்கும் சிக்னல். ஆனா கவலைப்பட வேண்டாம். நல்ல செய்தி என்னவென்றால், இப்போ ஹியர்ஸ் ஆப் இருக்குது. இதுல நீங்க ஹியரிங் செக்அப் புக் பண்ணலாம், நிபுணர்களிடம் ஆலோசனை பெறலாம். அதுவும் உங்க போனிலிருந்தே. சிறிய மொய்த்தல், ரிங்கிங் இருந்தாலோ கேள்வி குறைந்தாலோ ஹியர்ஸ் ஆப் உங்களுக்கு சரியான வழியை காட்டும். அடுத்த முறை ட்ரிங்க் எடுக்கும்போது மிதமாக எடுத்துக்கோங்க. உங்க செவிகளை கவனிச்சுக்கோங்க. கேள்வி திறனில் மாற்றம் இருந்தால் இப்போதே ஹியர்ஸ் ஆப் ஐ டவுன்லோடு பண்ணி உங்க ஹியரிங் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் இன்று கவனித்துக் கொண்டால் நாளை தெளிவா கேட்கலாம்.